எனது அன்பு நேயர்களே வணக்கம். வாராகி அம்மனை வழிபடுவதற்கு பஞ்சமி மற்றும் அஷ்டமி திதிகள் மிக உகந்தவை. வளர்பிறை பஞ்சமி அற்புதமாக இந்த ஆஷாட நவராத்திரி காலத்திலே வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி 9 நாளும் நீங்கள் அம்மனை தரிசிக்க வேண்ட முடியவில்லை என்றாலும் வளர்பிறையிலே வரக்கூடிய பஞ்சமி மற்றும் அஷ்டமி திதிகளிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது எப்படி என்பதை இந்த பதிவிலே காண்போம். முழுவதுமாக ஸ்கிப் செய்யாமல் கேட்பதன் மூலமாக நிச்சயமாக வாராகியின் அருள் முழுவதும் பெறுவதற்கான வழிகளை அறிந்து கொள்ளலாம். மாலை அல்ல, இரவு வேலை என்று எடுத்துக்கொள்ளும். 8 மணிக்கு மேல் எளிய முறையிலே வாராகிக்கு ஒரு விளக்கேற்றி வழிபடுவதை பற்றி இதற்கு முந்தைய பதிவுகளில் கூட தந்திருக்கிறேன். இன்றும் ஒரு நினைவூட்டல் பதிவாக இதனை தருகிறேன், சுருக்கமாக தருகிறேன். ஒரு வாழை இலை, பச்சரிசி சிறிதளவு, ஒரு தேங்காய் எண்ணெய், சிகப்பு திரி, மாதுளம்பழம் அல்லது சிகப்பு நிற பழங்கள், சிகப்பு நிற இனிப்பு, இவை மட்டும்தான் தேவை உங்களுக்கு மரண பயம் தீர்வதற்கு, வெற்றிகளை பெறுவதற்கு, தடை எதிரிகளை ஒழித்து வெற்றிகளை காண்பதற்கு. எப்படி செய்ய வேண்டும்? 8 மணிக்கு மேல் இல்லத்திலே உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்து ஒரு வாழை இலை, அதன் மேலே சிறிது பச்சரிசிக்கு மேல் தேங்காயை உடைத்து வைத்து இந்த படத்திலே காட்டியிருப்பது போல் 2 திரிகளை இட்டு, குறிப்பாக சிவப்பு திரிகள் என்பது வாராகி அம்மனுக்கு சிறப்பாக இருக்கும், வைத்து அந்த திரிகளை இட்டு தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் இட்டு தீபத்தை ஏற்றி, பன்றிக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். பன்றி முகத்தோடு இருக்கக்கூடிய தெய்வம்தான் வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் என்பது இந்த உலகத்தை காப்பாற்றிய ஒரு உருவங்களுள் ஒன்று. எப்படி பூமியை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்களுள் இந்த வாராக அவதாரமும் ஒன்றோ அதனுடைய ரூபம் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினால் கிழங்கு வகைகள், இனிப்பு வகைகள், வெல்லம், பூமிக்கு அடியிலே விளையக்கூடிய நாம் உண்ணக்கூடிய அந்த கிழங்கு வகைகள் எல்லாம் பிரசாதமாக நிவேதனமாக இங்கே நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நிவேதன பொருட்களை எல்லாம் வைத்து வழங்கி வாராகியிடம் இந்த விளக்கை ஏற்றி வைத்து தீபதூப ஆராதனையில் ஈடுபட்டு நிச்சயம் வாராகி தெய்வம் உங்களுக்கு அருள் புரிவாள் என்ற அந்த நம்பிக்கையோடு தீபதூப ஆராதனையெல்லாம் செய்து வாராகி அம்மனை விளக்கேற்றி வழிபடுவது என்பது சிறப்பு. பஞ்சுத்திரி, தாமரை தண்டுத்திரி, வாழைத்திரி என்பது சிறப்பை தரும். தாமரை தண்டு திரி என்பது மிகச் சிறப்பு. நிச்சயம் இதனை தவறவிடாதீர்கள். உங்களுடைய இல்லத்திலே இதை செய்து மற்றற்ற மகிழ்ச்சியையும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து, திருமண தடையானாலும் சரி, எந்த தடையானாலும் சரி, இல்லத்திலே மங்களம் பொங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மேலும் வாராகிக்காக காயத்ரி மந்திரம் ஒன்று உள்ளது. ஓம் ஷாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்தவரை குறைந்தது ஒரு 108 முறை சொல்லலாம். குறைத்து சொன்னாலும் பிரச்சனை இல்லை. கூடுதலாக எவ்வளவு சொல்கிறோமோ அவ்வளவு மகிழ்ச்சி நம் மனதுக்குள் தடைகளை உடைத்தெறிவதற்கு சிறப்பு பலன்களையும் தரும். அது மட்டுமல்ல, ஸ்ரீ மகாவாராகி மகா மந்திரமும் தந்திருக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதையும் நீங்கள் சொல்லலாம். அந்த நேயர்களே, இந்த கலிகாலத்திலே பெயர் நாமத்திற்கே மகிமை அதிகம். ஆகையினாலே 12 நாமங்களை இந்த நேரத்திலே நீங்கள் சொல்லி வேண்டுவது என்பது மிகச் சிறப்பு. ஓம் பஞ்சமியே போற்றி, ஓம் தண்டநாதாயே போற்றி, ஓம் சங்கேதாயே போற்றி, ஓம் சமயேஸ்வரியே போற்றி, ஓம் சமய சங்கேதாயே போற்றி, ஓம் வராகியே போற்றி, ஓம் போத்ரினியே போற்றி, ஓம் சிவாயியே போற்றி, ஓம் வார்த்தாலியே போற்றி, ஓம் மகாசேனாயே போற்றி, ஆக்ஞா சக்கரேஸ்வரியே போற்றி, ஓம் ஹரிக்னியே போற்றி என்று இந்த வாராகி அம்மனை போற்றி போற்றி என்று வணங்குவதன் மூலமாக தடைகள் எல்லாம் அகலும். நிச்சயம் செய்து பாருங்கள். அன்பு நேயர்களே, நிச்சயம் இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.